பவுல் அப்போஸ்தலர் ஒரு காரியத்தை சொல்றாரு. கடல்ல கிடக்குறாங்க, கரையாறுவோன்னு சொல்லி நம்பிக்கை யாருக்குமே கிடையாது. ஆனால் தேவன் பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, உயிர் சேதம் ஒருத்தனுக்கும் வராது. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி உருவாச்சு? உயிர் சேதம் யாருக்கும் வராது. அவனுக்கு நீச்சல் தெரிஞ்சிச்சோ நீச்சல் தெரியலையோ, கடல்ல குளிர்ந்த காற்று அடிக்குதோ, கடல்ல சுழல் இருக்குதோ, எது இருந்தோ, தேவனுடைய வார்த்தை கிரியேஷன். இந்த விசுவாசம் தான் தேவை. பவுல் அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் தரிசனமாய் சொல்லிட்டார். அவர் அதை உறுதியா விசுவாசித்தார். அந்த விசுவாசம் அவருக்குள்ள இருந்ததுனால மற்றவங்களை பலப்படுத்துறார். இங்க பவுல் அப்போஸ்தலர் சற்று யோசிக்கல. அவனுக்கு நீச்சல் தெரியுமா, சாப்பிடாம இருந்தான், அப்ப அவன் குளிர்ல நடுங்கி சாவுவானே, அந்த மாதிரிப்பட்ட கால்குலேஷனே மூளையில வரல. நீ செத்தாலும் உன்னை உயிரோட வச்சிருப்பார், நீ மூழ்கினாலும் உன்னை உயிரோட வச்சிருப்பார். அதான் விசுவாசம். ஒருத்தனுக்கும் உயிர் போகாது. அந்த உறுதியை, அந்த விசுவாசம் தான் வேணும். விசுவாசிங்க, முடிவு பரியந்தம் என்னால் நிலைநிற்க முடியும். என் நடக்க, செய்கை, பார்வை, செயல் எல்லாவற்றையும் என்னால பரிசுத்தமா வாழ முடியும். பொல்லாங்கனை ஜெயித்து என்னால வாழ முடியும். அந்த வேத வசனத்தை விசுவாசிங்க. இப்ப என்ன உங்களுக்குள்ள கிரியை செய்து என்னால நிலைநிற்க முடியாது? சாத்தானுடைய மக்களா இருக்கிறீங்க, முதல்ல நீங்க ஜெபம் பண்ணி ரட்சியன்னு சொல்லி ஜெபம் பண்ணாதுங்க. அவிசுவாச பிசாசு என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க.